أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா நூஹ் 28 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. ஒரு மணித்தியாலத்தில் ஒரு சுருக்கமான விளக்கத்தை தான் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலும். அந்த சூறாவை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் முதலாவது வரும். அதுக்கு பிறகு சூறாவை பற்றிய ஒரு சுருக்கமான தஃப்சீர். மூன்றாவது, இந்த சூறாவிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமான படிப்பினைகளும் கருத்துக்களும் சிந்தனைகளும் என்னான்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குர்ஆன்ல 3 நபிமார்களோட வரலாறு விரிவாக வந்திருக்குது. ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாமிய இயக்க ஊழியர்கள் இந்த 3 நபிமார்களை பற்றியும் விரிவாக படித்திருக்கோம். இந்த 3 பேரும் இந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுற அந்த திட உறுதி பூண்ட, மிகவும் நிலை குலையாம நின்று பிடித்து பணியாற்றிய ஒரு வித்தியாசமான லெவல்ல இருந்து வேலை செய்த நபிமார்கள். பெரிய சாதனை படைக்கிற அளவுக்கு வேலை செய்தவர். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது அனுப்பப்பட்ட நபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்தது. அந்த வகையில தான் நாங்கள் யோசிச்சோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட இந்த அழைப்பு பணி சம்பந்தமாக கொஞ்சம் நாங்கள் பேசுவோம். இந்த சூறா இறங்கிய பின்னணி மக்கி சூறா. இது பொதுவாக குர்ஆன்ல மக்காவுல சூறாக்கள் இறங்குற நேரம் அன்றைக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் எந்த சூழல் இருந்தார்களோ அந்த சூழலுக்கு ஏற்ற விதமான அந்த பகுதி தான் வரும். ஒரு நபியிட வரலாறு முழுக்க சொன்னாலும் அல்லது ஒரு நபியிட வரலாற்றோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து சொன்னாலும் அந்த காலப்பிரிவுக்கு அவங்களுக்கு எது தேவை என்றதை வைத்துத்தான் அந்த சூறா அல்லது அந்த வசனத்தொடர் இறங்கும். ஓரளவு சீராவோடு அதோடு தஃப்சீரோடு சாதாரண பரிச்சயம் உள்ளவங்களுக்கு ஒரு மக்கி சூறாட மொழிபெயர்ப்பை பார்த்தாலே விளங்கி கொள்ளலாம். அந்த மொழி நட வந்திக்கிற விஷயங்களை பார்த்து இந்த சூறா மக்காவில் எந்த காலப்பிரிவில் இறங்கி இருக்கலாம் என்று சாதாரணமா சொல்லலாம். மௌலானா மௌதூதியோட தஃப்சீர்ல மட்டும் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு தலைப்பு போட்டிருக்கிறார் அவர். இது இறங்கிய காலப்பிரிவு என்று சொல்லி அது சம்பந்தமான அறிவிப்புகள் இருந்தால் அதையும் போடுவார் அவர். அப்படி இல்லாட்டி அந்த சூறாவோட மையக்கருவை வைத்து அந்த வசன ஓட்டத்தை பார்த்து அவர் சொல்லுவார், இது இந்த காலப்பிரிவில் இறங்கியிருக்கலாம். ஓரளவு உங்களுக்கும் சொல்லலாம், ஓரளவு பரிச்சயம் இருந்தா உங்களுக்கும் மொழிபெயர்ப்பை பார்க்குற நேரமே சொல்லலாம். இந்த சூறா இறங்கினது ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் பகிரங்க பிரச்சார பணியை ஆரம்பித்து இந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் உச்சகட்டத்தை அடைகிற நேரம். சித்திரவதை, அது மாதிரி கேலி செய்கிறது, கிண்டல் பண்றது, இந்த அழைப்பு பணிக்கு இடையூறாக வாரது. இந்த நேரத்தில் இந்த காலப்பகுதியில தான் இந்த சூறா இறங்கு. அல்லாஹ் சொல்லுவார செய்தி என்னன்னா, நீங்க இப்போ ஒரு 4-5 வருடங்கள் தான் இந்த மார்க்கத்துக்காக உழைக்கிறீங்க. 950 வருடங்கள் இந்த பணியை செய்த ஒரு மனிதர் வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய முன்மாதிரியை நீங்க எடுத்துக்கோங்க. அவர் எப்படி இந்த பணியில நின்று பிடித்தார், நிலை குலையாம இருந்தார், பின்வாங்காம எப்படி முன்னோக்கி போனார், இந்த படிப்பினையை நீங்க எடுத்துக்கோங்கன்றது அன்றைக்கு இருந்தவர்களுக்கு. இப்ப அவங்களுக்கு தான் எனக்கு குர்ஆன் இறங்கினேன். இப்ப முதலாவது அவங்க தான் அல்லாட முதலாவது ஃபோக்கஸ். அதுக்கு பிறகு வார நாங்கள், அதுக்கு பிறகு வார எல்லா சமூகங்களும். அப்ப அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழைகள், அடிமைகள், பலவீனப்பட்டவர்கள், அப்படித்தான். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஏற்றுக்கொண்டவங்க அப்படிப்பட்டவங்களா தான் இருந்தாங்க. இப்படியான சூழல்ல தான் இந்த சூறா இறங்கு. இன்னும் ஒரு சூறால அல்லாஹ் சொல்றான்,
நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை பத்தி அன்றைக்கு இருந்த சமூக தலைவர்கள் என்ன சொன்னார்கள்? வமா நராக்கத் தபாக்க இல்லல்லதீனஹும் அராதிலுனா பாதியர் ராய். எங்களில் உள்ள தாழ்ந்தவர்கள், லோ கிளாஸ் ஆட்கள் தான் உங்களை பின்பற்றதாக நாங்க பார்க்கிறோம் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிப்பட்டதான் ஆட்கள் தான், ஏழைகளும் அடிமைகளும் பலவீனப்பட்டவர்கள். ஆரம்பத்தில் அவங்க லோ கிளாஸை தான் இருப்பாங்க, இறுதியில் அவங்க தான் ஹை கிளாஸாக மாறுவாங்க. ஆரம்பத்தில் அவங்க பலவீனப்பட்டவர்கள் தான், இறுதியில் அவர்கள் தான் பலசாலிகளாக மாறுவார். ஆரம்பத்தில் அவங்க தான் அடிமைகளாக இருப்பாங்க, முடிவுல அவங்க தான் உலகத்தை ஆள்வாங்க. குர்ஆன் இதை சொல்லு பனு இஸ்ரவேலர்கள்ட விஷயத்தில், வஅவ்ரத்னல் கௌமல்லதீன கானூ யுஸ்தல்அஃபூன மஷாரிக்கல் அர்லி வமாரிபஹா அல்லதி பாரக்னா ஃபீஹா. பூமியில் பலவீனப்பட்டவர்களாக இருந்தவர்களை நாம் அருள் பொருந்திய பூமியின் கிழக்குக்கும் மேற்குக்கும் அதிபதிகளாக ஆக்கினோம் நல்லா சொல்றேன். அப்ப ஆரம்பத்தில் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, பிறகு அவர்கள் தான் பலமிக்க ஒரு சக்தியாக மாறுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அல்லாஹ் தாலா கொடுத்தார். இந்த சூறால முக்கியமான 3 விஷயங்கள் வருது. ஒன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவா முறைமை, அது எப்படி அந்த தூத அவர் எத்தி வைத்தார், அவருடைய மெத்தடாலஜி அல்லது அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன. ரெண்டாவது, அந்த அழைப்பினூடாக ஏற்பட்ட விளைவுகள். மூன்றாவது, அந்த அவருடைய 950 வருட காலம் அவருடைய கரியர் முடிகிற நேரம் அல்லாஹ்வுக்கு அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கிறார். அவருடைய அந்த அந்த அழைப்பு பணியிட சுருக்கத்தை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கிறார். அது 3வது பகுதி. இந்த சூறாட நோக்கம் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு முன்மாதிரி, 2வது எங்களுக்கு, 3வது அன்றைக்கு இருந்த நிராகரிப்பாளர்களுக்கு. மக்காவில் நீங்க நினைக்கவானம், நீங்க போடுற ஆட்டம் எதனாலும் கோடையிலும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அவங்களோட சமூகத்தை பல நூற்றாண்டுகளுக்கு இப்படி வைத்து விட்டு அவங்கள அழித்து போட்டான். அது மாதிரி ஒரு அழிவை உங்களுக்கும் அல்லாஹ் கொண்டு வர சக்தியுடையவன். இந்த செய்தியே அல்லாஹ் இந்த சூறால அவங்களுக்கு கொடுத்தான். அப்ப 950 வருடங்கள் பணிபுரியன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அவ்வளவு காலம் ஒரு மனுஷன் பூமியில வாழ்றதே ஒரு சாதனை. 950 வருடங்கள் அவர் பணி செய்யறேன்னா குறைஞ்சு 1000 வருடமாலும் வாழ்ந்திக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபி, இந்த குர்ஆன்ல நபிமார்கள் இந்த சூறாக்களால பெயர்களால ஆரம்பிக்கிற சூறாக்கள், சூரா யூனுஸ், ஹூத், இப்ராஹிம், யூசுப், இதெல்லாம் இதுக்கு முந்தின சூறாக்கள் எல்லாம் பல நபிமார்கள்ட வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் வந்து. சூரா யூசுப்ட அந்த நபியோட வரலாறு முழுமையா வந்தாலும் அவருடைய அழைப்பு பணின்னு ஒன்று அந்த சூறாடு இல்லை, அது ஒரு குடும்ப கதை. இது ஒரு தனித்துவமான ஒரு சூறா. ஒரு நபியோட பிரச்சார வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அல்லாஹ் தாலா அழகா சொல்லி கொண்டு வார். அதுல ஒரு ஓசை நயம் மட்டும் மீக்குது. இந்த சூறா மெசேஜை கொடுக்குற நேரம் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, அப்படி தையாரா, அந்த ரா ரா ரான்ற அது ஒரு அந்த மியூசிக்கல், அந்த ஈவன்லி அப்படி ஃப்ளோவாக ஒரு மியூசிக்கல் பீட் ஒன்றும் அந்த சூறாலி. இதெல்லாமே காவிர்கள் நிராகரிப்பாளர்கள் அந்த சிந்தனையை அதிர்வடைய செய்கிற ஒரு விஷயம்தான் மெசேஜோட சேர்த்து. சரி, இப்போ முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தாலா இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ நாம் அவருடைய சமூகத்துக்கு அனுப்பினோம். இதில் இந்த இலா கௌமிஹி என்றதுதான் என்னோட கவனத்தை இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அன்திர் கௌமக்க, உம்முடைய சமூகத்தை எச்சரிப்பதற்காக. இப்ப அல்லாஹ் இதை வேற மாதிரியும் சொல்லி கேளு, இலல் முஷ்ரிகீன், இலல் காஃபிரீன், இலல் ஜாஹிலீன், இலா கௌமின் வாஃபிலீன்.
இந்த பண்புகள் எல்லாமே அந்த சமூகத்துக்கு பொருந்தும். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட மகனை பத்தி அல்லாஹ் ஒரு சூறால சொல்ற நேரம், இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவனே ஒரு தீமைதான். குர்ஆன்ல எந்த ஒரு மனிதரும் அப்படி அல்லாஹ் சொல்லல. இப்ப அவன் தீய செயல் செய்யக்கூடியவன்றதுக்கும் அவன் ஒரு தீமை. இப்ப அவன் நடமாடுறான் என்று ஒரு தீமை நடமாடுது என்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். இப்ப மகனே அப்படின்றா சமூகம் எப்படி? அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்த தூதரை அனுப்புற நேரமும் இலா கௌமிஹி, அவருடைய சமூகத்துக்கு, அது மாதிரி உம்முடைய சமூகத்துக்கு, மின் கபிலி ஐயத்தியகம் அதாபுல் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை வருவதற்கு முன்னால் அவர்களை எச்சரிப்பதற்காக சொல்லிட்டு, இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை விழிக்கிற நேரமும் யா கௌமி, என்னுடைய சமூகமே, இன்னி லக்கும் நதீரும் முபீன், நான் உங்களுக்கு பகிரங்கமா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன். அப்ப என்ன இந்த யா கௌமின்னு இலா கௌமிஹி என்று ஏன் அல்லாஹ் இந்த பிரயோகத்தை பயன்படுத்துறான்டா, இப்ப அழைப்பு பணியில ஈடுபட விரும்புகிற ஒருவர் அடுத்த சமூகங்களே தன்னுடைய சமூகமாக பார்க்கிற மென்டாலிட்டிக்கு முதலாவது வரும். நான் அவங்கள ஒருவன் என்று இவர் தன்னை அவங்கள ஒருவராக காட்டிக்கொள்ளும். அப்படின்றா அவர் அந்த சமூகத்தின்பால் அவருக்கு ஒரு அன்பு வரணும், நேசம் வரணும், கருணை வரணும், ஒரு அனுதாபம் வரணும். இப்ப எங்களுக்கும் தவறு செல்லப்பட்ட சில டைமுக்கு அந்நிய சமூகம் என்று அந்த வார்த்தையே வரப்படாது. அந்நியமா பார்க்கறதில்ல. அந்நியமா பார்த்தா அவர் வேண்டிய ப்ரொஜெக்டல் செய்யலாம், அவர் தவா மட்டும் அவர் செய்யலாம். அவங்களுக்குள்ள ஒருவராக நான் என்ன பார்க்கணும், அதான் இலா கௌமிஹி என்று அல்லாஹ் சொல்றான், எனது சமூகமே. அப்ப அவர் ஒரு அழைப்பாளனுக்கு தன்னுடைய அதை பிரச்சாரம் செய்ய போற அந்த சமூகத்தோடு ஒரு நெருக்கமான உறவும் இருக்கணும். அப்படி சொல்ற நேரம், ஏந்த சமூகமா நான் பார்க்கிற நேரம் அவங்க விளங்கிக் கொள்வாங்க, இவரோட முழு கவனமும் எங்கட கரிசனை ஆயிக்கு, அவருக்கு எந்த லாபமும் இல்லை இன்னும் அழைக்க வாரத்தினால என்றத அந்த சமூகமானூடாக உணர்ந்து கொள்ளணும் என்றதும் அதால் எதிர்பார்க்கப்படும். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பை சொல்றாங்க, அனிபுதுல்லாஹ வத்தகு வாத்தியூன், அல்லாஹ்வை வணங்கோ, அவனை பயப்படுங்கள், எனக்கு கீழ்ப்படி. அப்ப இதுதான் அவருடைய தூதருடைய சுருக்கம். அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபடணும், தக்குவாவை மேற்கொள்ளணும், என்ன பின்பற்றணும், என்ன கீழ்ப்படியணும்டா என்ன பின்பற்றணும். அப்படி இந்த மூணும் செஞ்சா என்ன விளைவுன்றது அவர் சொல்றாரு. அடுத்தது யஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய சில பாவங்களை மன்னிப்பான். மின் துனூபிக்கும் சில பாவங்கள், அதுக்கு பல கருத்துக்கள் இருக்கு. இப்ப எங்கட ரசூலுல்லாஹ் சமூகத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இப்ப இங்கெல்லாம் மின் துனூபிக்கும், அவங்களோட சில பாவங்கள் என்றால் சில நேரம் அவருடைய சமூகத்துல இணை வைப்புன்ற பாவம் மட்டும் மன்னிக்கப்படும். அப்ப மற்ற பாவங்களுக்கு அவர் வேறே தௌபா செய்யும், அல்லது இதை வலியுறுத்தி சொல்லவும் வரும். மின் துணுபிக்கு முன்னாடி அவங்களோட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லது இன்னும் சிலர் இமாம் தபரி எல்லாம் இதை யஃபிர்லக்கும் மின் துணுபிக்கும்ன்றத யஃபிர்லக்கும் அன் துணுபிக்கும், அப்ப அல்லாஹ் அவங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்ற பொருள்ல சொல்றான். அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற என்னன்னா, இந்த தூதை ஏற்றுக்கொண்டா அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிப்பான். அஹருக்கும் இலா அஜலின் முசம்மா, உங்களோட ஆயுளை நீளமாக்குவான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுளை நீளமாக்கி உங்களுக்கு அவகாசத்தை தருவான். நீங்க இன்னும் அமல் செய்து அல்லாஹ்வை நெருங்கி ஒரு நல்ல மனிதராக வாழ்றது. அப்படி வாழ்ந்து முடிகிற நேரம், அந்த தவணை வார நேரம், அது பிற்படுத்தப்பட மாட்டாது. அப்ப இதான் இந்த அழைப்பு ஏற்றா உங்களோட இணை வைப்புக்கு மன்னிப்பு கிடைக்கும், உங்களோட ஆயுள் நீளமாகும், உங்களுக்கு உலகத்துல தண்டனை வர மாட்டாது. இதுதான்
அவருடைய அழைப்புடைய சுருக்கம். இப்ப சூரா விரிவாக சொல்லுது. இப்ப சூரா அவருடைய வரலாற்றை விரிவாக சொல்ல போவேன். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ப சொல்றார், நான் இதுக்கு இந்த பணிக்காக நான் எப்படி உழைத்தேன், இந்த தூதை எத்தி வைக்க. ரெண்டாவது, இதை நான் எப்படி முன்வைத்தேன். கால ரப்பி இன்னி தஅவ்து கௌமி லைலம் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. யா அல்லாஹ், நான் இரவு பகலாக இதுக்காக வேலை செய்தேன், அழைப்பு விடுத்தேன். இப்ப இரவைத்தான் முதலாவது சொல்றேன். இரவுல யாரும் தாவா செய்யறேன், இரவு பகலாக உழைத்தேன். அப்படி அழைப்பு விடுத்தும் வெறும் தோற்றத்தை தவிர வேற எதையும் அதிகப்படுத்தல. வஇன்னி குல்லமா தஅவ்துஹும் லிதக்ஃபிர லஹும், நான் ஒவ்வொரு முறை அவங்களை அழைத்த போதும் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம், அவங்களோட விரல்களை இப்ப காதை கேட்காமிக்கோன்னு இப்படித்தானே நாங்க புத்துற, அவங்க எப்படின்னா விரல்களை காதுகளுக்குள்ள நுழைத்து கொண்டார். வஸ்தௌஷியாபஹும், அப்ப கேட்காமிக்கிற மட்டுமல்ல, அவரை என்ன பார்க்கவும் விருப்பம் இல்லை. அப்படி ஆடைகளால் எப்படி முகத்தை மூடிக்கொண்டார். அது சில நேரம் அவரை இழிவுபடுத்துறதுக்கும் செஞ்சிருக்கேன். கிட்ட வரப்படாது, கொஞ்சம் அசிங்கமாயிக்கு நீங்க, இது அப்படியும் அதை செஞ்சிருக்கேன். அப்ப கேட்க விரும்பல, என்ன பார்க்கவும் விரும்பல. போதாமைக்கு சர்ரு, அங்க பிடிவாதமாகவும் இருந்தார். இப்ப ஒரு கழுதைய ஒருத்தர் வசப்படுத்தி அதில் ஏறி பயணம் போக, காட்டிலிருந்து பிடித்து கொண்டு வந்து ஒரு கழுதை அப்படி வசப்படுத்தலாம், அது தலதறி கோடு. அதுக்கு பயன்படுத்த சொல்றேன். அது இது பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் இது அசர்ரு, அதை கட்டுப்படுத்தலாம். அப்படி பிடிவாதமாக இருக்கிறார். அதுக்கு அப்பாலும் போய் வஸ்தக்பருஸ்திக்பாரா, மிகவும் கடுமையாக அகம்பாவம் பெருமையும் கொண்டவர்களாக இருந்தார். இது தலைவர்களை குறிக்கும். நான் சொன்னேன், அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி சூறா இறங்கும். இப்ப ரசூலோட சமூகத்தை பத்தி நல்லா இதை சொல்றேன். அலா ஹீன யஸ்தக்ஷூன தியாபஹும், அவங்க தங்களுடைய ஆடைகளால் போர்த்தி கொண்டாலும் அவங்களுக்கும் அது நடந்துச்சு. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், சும்மா இன்னி தஅவ்துஹும் ஜிஹாரா, நான் அவர்களை பகிரங்கமாக அழைத்தேன். இப்ப பப்ளிக்கா நடக்கிற இப்ப கார்னிவல்கள், ஸ்போர்ட் மீட், இந்த அரசியல் கூட்டங்கள், களியாட்டங்கள், இது மாதிரி நடக்குமே, அது மாதிரி இடங்களுக்கு அவர் போவார். போய் அந்த ஸ்டேஜில் அவர் ஏறுவார். ஏறி அதை நிப்பாட்டிட்டு, என் சமூகமே, இதை விட முக்கியமான ஒரு செய்தி எனக்கு இருக்குது, இதை கேளுங்க என்று அவர் அப்படி அழைப்பு விடுப்பார் பகிரங்கமா. இன்னி அலந்துலகும் வஸ்ரத்துலகும் இஸ்ராரா, அவர் அனௌன்ஸ்மெண்ட்கள் விடுப்பார். பிறகு சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பப்ளிக்ல சொல்லலாம். சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள், பிரமுகர்கள், விஐபிஎஸ், அது மாதிரி ஆட்களுக்கு நான் தனியே போனேன். தனியே அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்து 1 to 1 அவங்களோட டிஸ்கஷன்கள் நடத்தினேன். இப்படி யாரெல்லாம் நான் இரகசியமாகவும் இந்த அழைப்பை முன்வைத்தேன். இதுல வார அந்த ஆரம்பத்துல வந்துச்சு தாவத்து கௌமீன், குந்து அது கௌமீன் தான் நான் அழைப்பவனாக இருந்தேன் என்று பொருள். அழைப்பவனா போய் அழைப்பு விடுத்தேன், திரும்ப வீட்டுக்கு வந்தேன், என்ற வேலைகளை கொஞ்சம் கவனித்தேன், திரும்ப போனேன், அழைப்பு விடுத்தேன், வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன், திரும்ப போனேன், வந்தேன் என்ற பொருளை தரும். தாவத்து கௌமீன் தான் யாரெல்லாம் என்ற முழு ஃபோக்கஸும் 950 வருடமும் இதுல தான் இருந்தது. இந்த அஜெண்டால இதை மிகைக்கிற இன்னும் ஒரு விஷயம் இருக்கல்ல. இதுக்காகத்தான் நான் வாழ்ந்தேன். நான் இரவும் பகலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் மேடைகள்லேயும் தனிப்பட்ட முறையிலையும் அழைப்பு விடுத்துக்கொண்டு நான் இதுக்காகத்தான் வாழ்ந்தேன். இப்ப இஸ்லாமிய இயக்கங்கள்ல, நிறுவனங்கள்ல, ஜமியத் உலமால ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் வண்டி இருக்குது. 8 மணிலேருந்து 5 மணிக்கு வரைக்கும் அவர் அதை டைமுக்குள்ள வேலையை செஞ்சுட்டு மூடிட்டு பேக்கை தூக்கி கொண்டு போவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல.
அவர் ஃபுல் டைமர். ஆனா அவருக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நேரம் உண்டு. யாரெல்லாம் எனக்கு இருக்கல்ல, நான் இரவும் பகலும் இப்படி இதுக்காகத்தான் ஓடிக்கொண்டு இருந்தேன். இப்ப ஒரு ஒரு தூது வந்து தோல்வி அடைகிறதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்கு. ஒன்று, அந்த தூது முன்வைக்கப்பட்ட முறை மேல மெத்தடாலஜியில ஏதாவது கோளாறுகள் இருந்துச்சு, அல்லது ஒரு நல்ல ஒரு அழகான பிளான் இருக்கும் பேப்பர்ல அதுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்காது. அப்படின்னா ஒரு போதிய உழைப்பு ஒன்று நடந்திருக்காது. இந்த 2 காரணங்கள் தான் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் விஷயத்தில் இது ரெண்டிலும் எந்த குறையும் அவர் வைக்கல. தூத எடுத்து வைத்த முறை மேலேயும் எந்த வீக்னஸும் இருக்கல்ல, உழைப்பிலே எந்த குறையும் வைக்கல. அப்படி இருந்தும் யாழ்லா என்ன கேட்க விரும்பல, என்ன பார்க்க விரும்பல, பிடிவாதமாக இருந்தார்கள். போதாமைக்கு தலைமைகள கெடுபிடியும் அவங்க எனக்கிட்ட வார மனிதர்களையும் தடுத்து நிறுத்துற ஒரு நிலைமை தான் இருந்தது என்றது அவர் சொன்னார். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. விளங்குதான். இப்ப அந்த ஆரம்பத்துல சுருக்கமா சொன்னதை இப்ப விரிவா அவர் சொல்லி கொண்டு போறார். நான் யா அல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களோட பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்க. இன்னஹு கான கஃபாரா. கஃபார் ஃபஅல் என்ற அந்த சொல் வடிவமிக்குதானே, அல்லாஹ் திரும்ப திரும்ப மன்னிக்கிறான். இது யாருக்கு சொன்னது? முஸ்லிம்களுக்கல்ல, பெரும் அட்டூழியத்தில் இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத் சமூகத்தில். நீங்க அல்லாஹ்ட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்க, அவன் திரும்ப திரும்ப உங்களே மன்னிக்க கூடிய. யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானம் உங்களுக்கு புளியும். துர்ரா என்றா இந்த ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, துர்ராவை அறுக்கப்படக்கூடாது. இப்ப குட்டிகளுக்கு பால் கொடுக்கிற மிருகங்கள் அதை அறுக்கக்கூடாது என்றா அது பால் கொடுக்கும். இங்க குர்ஆன் துர்ராண்டோம் இல்ல, தர்ராண்டோம் இல்ல, மித்ரார். மித்ரார் என்ற வானம் உங்களுக்கு ஒரு பால் மடி போல, ஒரு பசு போல இருக்கும். நீங்க பால் கறக்கல மாதிரி தண்ணிய வானத்திலிருந்து நீங்க கொட்டி கொள்ளலாம். எப்ப? நீங்க உங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு தேடினா. ஆனா ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கடுமையான ஒரு பஞ்சம் வந்து, அப்ப அவர் மிம்பர்ல ஏறி பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிட்டு இறங்கினார். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, நீங்க மழை வேண்டி பிரார்த்திக்கலையே? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நான் வானத்திட கதவுகளை தட்டினேன் என்று சொல்லிட்டு இந்த வசனங்கள் ஓதி காட்டினார். துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வயம்துதுக்கும் பி அம்வாலின் வபனீன வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் அன்ஹாரா. நீங்க பாவங்களுக்கு மன்னிப்பு தேடினா அல்லாஹ் மழையை உங்களுக்கு பொழிவிப்பான். அதுதான் அவங்களோட இன்கம் சோர்ஸ். வயம்துதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுக்கு அவன் உங்களோட மால் அல்ல, அம்பாள், செல்வம் ஈற்றத்துக்கான பல வழிகளை உங்களுக்கு திறந்து தருவான். பனீன், உங்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருவான். இப்ப ஏன் ஆண் பிள்ளைகளை சொல்றாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஆண் பிள்ளைகளை சொல்றாரு? மக்காவுல அந்த ஒரு கோத்திர பலத்தை பார்க்கறத அவங்க எத்தனை ஆண்கள் ஈக்கிறாங்கன்றதை வச்சுதான் ஆண் பிள்ளைகள். இப்ப இன்றைக்கு இந்த விவசாயம் செய்யறவங்களுக்கு இன்றைக்கு எத்தனையோ எக்யூப்மெண்ட்கள் வந்திக்கு ஒத்தறிந்தா போதும் ஆப்ரேட் பண்ண. அன்றைக்கு அப்படி அல்ல. விதையை போட்டுறதுக்கும் அதை வளர்க்குறதுக்கும் அதை அறுவடை செய்யறதுக்கும் திரும்ப அதை கொண்டு போறதுக்கும் எல்லாத்துக்கும் மெஷின் ஒன்றும் இல்லை, ஆட்பலந்தான். அப்ப உங்களுக்கான மேன் பவரையும் அல்லாஹ் தருவான். செல்வத்துக்கு ஒரு வழி அல்ல, எத்தனையோ வழிகள் அல்லாஹ் தருவான். இப்ப உங்களுக்கு எடுக்கிற சம்பளம் போதாதா செலவுக்கு? பாவ மன்னிப்பு தேடு. உங்களுக்கு கடன் சுமையா? பாவ மன்னிப்பு தேடு. உங்களுக்கு உங்களோட பிரதேசத்துக்கு வறட்சியா? பாவ மன்னிப்பு தேடு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த
ஆன்மீக பலத்தை மட்டும் சொல்லல. அல்லாஹ் அவங்கள பாவங்களை மன்னிப்பான், நீங்க ஒரு நல்ல ஒரு ஆன்மீக நிலைக்கு புகையிலும்ன்றது மட்டும் சொல்லல, உலகத்தில் இருக்கிற லாபங்களையும் சொல்றான். அது மாதிரி அந்த இதுக்கு பி அம்பாலியும் வபனின் என்று இந்த பி என்ற சொல்லிக்கே அதுலேயும் எங்களுக்கு விளங்குது, உங்களுக்கு உங்களோட செல்வங்கள் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான், உங்களோட வாழ்க்கையை வளமாக்குவான். இந்த கோடிக்கணக்கில் செல்வங்கள் இருக்குது, ஒருத்தருக்கு தூக்கம் இல்லை, அவரோட மனசுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, 4-5 ஆண் பிள்ளைகள் இருக்குது, உம்மா அவ்வா அப்பா கண்ணீரும் சோறும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நீங்க சொல்றார், உங்களோட மகிழ்ச்சியிட சோசாக உங்களோட செல்வமும் உங்களோட ஆண் பிள்ளைகளும் இருக்கும் எப்பண்டா நீங்க பாவங்களுக்கு மன்னிப்பு தேடின. அது மட்டுமல்ல, வயஜல்லக்கும் ஜன்னாத், ஒரு தோட்டம் அல்ல பல தோட்டங்களை அல்லாஹ் உருவாக்குவான். வயஜல்லக்கும் அன்ஹாரா, ஒரு ஆறு அல்ல பல ஆறுகளை அல்லாஹ் ஓடச் செய்வான். இதெல்லாம் சும்மா காட்சி அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வக்காரா, இப்படியெல்லாம் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருந்தும் நீங்க இந்த தலைவர்களை பின்னால போறீங்களே, அல்லாஹ்வை பத்தி ஒரு கண்ணிய உணர்வு உங்களுக்கு வரலையா என்று சொல்லிட்டு அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றது இப்ப அடுத்த வசனங்கள்ல அவர் சொல்லி கொண்டு போறார். இதுல ஒரு முறை இப்ப உமர் அலியெல்லாம் அப்படி சொன்ன மாதிரி ஹசனுல் பஸ்ரி ரஹ்மவுல்லா இப்னு அப்பாஸ் எல்லாம் மாணவர், அவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், எங்களோட பிரதேசத்துக்கு வறட்சி ஆயிட்டு. அவர் சொன்னார், பாமன்னிப்பு தேடி. இன்னமொத்தர் வந்தார், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பாவமன்னிப்பு தேடி. இன்னமொத்தர் வந்தார், எனக்கு சரியான வறுமை ஆயிக்குது, பாவமன்னிப்பு தேடுங்க. அப்ப ஈந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, என்ன ஷேக் இன்றைக்கு 3 கேள்விக்கு ஒரே பதில். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு போலவே ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனங்களை ஓதி காட்டினார். இது எங்களுக்கும் தேவையானது, முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு அல்ல, எங்களுக்கும் தேவையான விஷயம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆன்மீக பலத்தையும் சொன்னார், பௌதீக ரீதியாக வார பலத்தையும் சொன்னார். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் ஈக்கிறான் என்றதுக்கான அத்தாட்சிகளை முன்வைக்கிறான். அது எப்படின்னா, வக்கதை ஹலக்கக்கும் அத்துவாரா, அல்லாஹ் அவங்கள பல வளர்ச்சி கட்டங்களாக படைத்தான். அது தாயிட கருவறையில் இருக்கிற வளர்ச்சி கட்டங்களையும் குறிக்கும், ஒத்தர் திறந்து குழந்தை வாலிபம் வயோதிபம் என்ற வளர்ச்சி கட்டங்களை குறிக்கும். அல்லாஹ் தாலா அவங்களை அப்படி ஆக்கினான். பிறகு 7 வானங்களை உங்களுக்கு மேலால படைத்தான். வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரன், சந்திரனை உங்களுக்கு ஒளியாக ஆக்கினான், சூரியனை உங்களுக்கு விளக்காக ஆக்கினான். அப்ப இப்படியெல்லாம் செய்யற ஒருவன், இது எல்லாத்துக்கும் இப்படி ஒரு ஏற்பாட்டுக்கு பின்னால ஒரு கடவுள் இருக்கிறான், அவனைத்தான் நீங்க வழிபடணும் என்றத நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். பிறகு உலகத்துல நீங்க வாழ்ற நேரம் வல்லாஹு அன்பத்துக்கும் மின்னல் அருளி நபாத்தா, இப்ப உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் ஒரு தாவரம் போல, தாவரத்துக்கும் மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டி. தாவரம் மண்ணிலிருந்து வந்தது, மனிதனும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டான். தாவரம் ஒரு குறிப்பிட்ட காலம் உலகத்துல வாழ்ந்துட்டு அது சரியாகி மண்ணுக்குள்ள போகும், திரும்ப அதுவே பசலையாக மாறி இன்னும் ஒரு பயிர் அதிலிருந்து வெளிவரும். அது மாதிரி நீங்களும் மறுமேல மண்ணுக்குள்ள போய் மறுமேல எழுப்பப்படுவீர்கள் என்ற செய்தியால் அவர் சொல்லிட்டு, இப்ப ஒரு ஒரு சமூகத்திட வளர்ச்சிக்கு, ஒரு நாகரிகங்கள் வளர்றதுக்கு, வியாபார தொடர்புகளுக்கு பாதைகள் ஆக முக்கியமான. அதையும் அவர் சொல்றார், அல்லாஹ் அவங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கிக்கிறான், அதுல நீங்கள் லித்தஸ்லுக்கு மின்ஹா சுபுலன், பாதைகள் அமைத்து கொள்ளலாம். ஃபிஜாஜன், ஃபிஜாஜன் என்றா 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், இப்படி அமைத்து கொள்ளலாம் உங்களோட வாழ்க்கை வசதிகள். பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார், யா அல்லாஹ், அப்ப அவர் என்ன சொன்னார்,
நான் இரவுல் அழைத்தேன், பகல் அழைத்தேன், பகிரங்கமா அழைத்தேன், இரகசியமா அழைத்தேன். இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றதுனால அவங்களுக்கு உலகத்திலே மறுமையிலும் கிடைக்கிற பாக்கியங்கள் எடுத்து சொன்னேன். பிறகு யா அல்லாஹ் நீ ஒருவன் இருக்கிறாய் என்பதற்கான அத்தாட்சிகளை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து வைத்தேன். இப்படியெல்லாம் சொல்லியும் இன்னஹும் அசௌனி, அவர்கள் எனக்கு மாறு செய்து விட்டார்கள். மாறு செய்து விட்டார்கள்னா என்ன பின்பற்றல அவங்க. வத்தபு மல்லம் எசிதுகு மாலுகு வலதுகு இல்லா ஹசாரா, யாருடைய செல்வமும் பிள்ளையும் நஷ்டத்தை தவிர வேற எதையும் அதிகரிக்கலையோ அவரு பின்னாலதான் போறாங்க. இது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற விஷயம் தானே. இப்ப ஒருத்தருக்கு செல்வமும் அதிகாரமும் ஆட்பலமும் இருந்தா அவரை பின்னால் ஈடுபட்டு இவருக்கு ஒன்றும் கிடைக்கிறல. சில நேரம் இவருடைய செல்வத்தையும் அவருக்கு தாரை வார்த்து இவர் பிச்சைக்காரனானதான் மிச்சம். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பின்னாலதான் இவங்க போறாங்க. அப்படி அந்த தலைவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் என்றால் மக்கரு மக்ரன் குப்பாரா, அவர்கள் பெரும் சூழ்ச்சியாக சூழ்ச்சி செய்கிறார்கள். அதை என்ன சூழ்ச்சின்னா, லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவான் வலா யவுச வயவுக்க வனஸ்ரா. இத 5 விக்கிரகங்களோட பேர் தான் இது. வத்து, சுவா, யவுஸ், யவுக், நஸ்ர். இவங்கெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த காலத்துல வாழ்ந்து மறைந்த அல்லாவுக்கு நெருக்கமான நல்ல மனிதர், சாலிகான மனிதர். இப்ப அவங்க மௌத்தா போனோன்னு அவங்களோட ஞாபகார்த்தமாக எழுப்பினாங்க விக்கிரகங்களை. கால ஓட்டத்துல அவங்களே கடவுள்களாக கொண்டாங்க. இப்ப தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ மக்களுக்கு பாத்தீங்கன்னா நூஹ் செய்யற வேலை, அல்லாவுக்கு நெருக்கமான இவ்வளோ நல்ல மனிதர்களை நூஹ் இழிவுபடுத்துறார். இப்படி இந்த சாதாரண மக்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் சொன்னா நல்லா சரிதானே, நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட் தானே அது. ஓ சரியே. இதைத்தான் அவங்க எத்தனையோ சூழ்ச்சி செஞ்சிருப்பாங்க. இது ஒரு பிரதான சூழ்ச்சியா இங்க குர்ஆன் சொல்லு. வகது அதல்லு கத்தீரா, அதிகமானவர்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள். வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா ஸலாலா, யா அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டை தவிர நீ வேற எதையும் அதிகப்படுத்தாதே. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் சமூகத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடங்கள்ல சொல்ற வசனங்களை நீங்க பார்க்க, அவங்க கெட்ட சமூகத்தாராக இருந்தார்கள், பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அநியாயக்காரர்களாக இருந்தார்கள். இங்க அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் பின்னணியை கொண்ட மனிதர்களை மிம்மா ஹதீஆத்திஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக உரிக்கு அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அந்த மூழ்கடிக்கப்பட்டு உதுகிலு நாரன், 2 வகையான தண்டனை. ஒன்று வெள்ளத்துல மூழ்கடிக்கப்பட்டது. அப்ப அதோட விஷயம் முடியல. வந்து பிறகு நரக நெருப்பிலே நுழைந்த, நரக நெருப்பிட நுழைகிற மறுமையில தானே. இப்ப நடக்கிற மாதிரி குர்ஆன் சொல்லிக்கிறீங்க. சில நேரம் கபூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிக்கணும் வேதனை. அப்படி ஃபலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் இருக்கல்ல. இப்பதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அழிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறான். முந்தின வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான் அழித்தான். பிறகுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார் அழிக்க சொல்லி துஆ கேட்கிறார். என்னது? இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான் அழிச்சான். அதுக்கு அடுத்த வசனத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் அழிச்சு போடு, இவங்களை வாழ்றதுக்கு விட்டு வைக்காத. என்ன காரணம், என்ன விஷயம்? நீ
இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட துவாவுக்கு பிறகுதானே அழிச்சது வந்திக்கும். ஏன் அது முந்தி வந்திக்கும்? அதுலேருந்து எங்களுக்கு விளங்குது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அழிக்க சொன்னது அவரு ஃபெடப்பாகி விரக்தி அடைஞ்சு அப்படி அல்ல. அல்லாத தீர்மானம் மீந்திக்கு இவங்க அழிக்கப்பட தகுதியான மனிதர்கள் என்றுதான். அப்ப அவருடைய அழைப்புல அவருடைய உழைப்புல எந்த குறை வச்சிக்கல்ல. அல்லாவும் அப்படித்தான் தீர்மானிச்சு ஏந்திக்கிறான். அதனால அது பிறகு வந்தீங்க அப்படியே விட்டு வைத்தானே. இப்ப 950 வருடங்கள் அவர் 25-30 சந்ததிகளை பார்த்திருப்பார். பிறக்கிறது ஒவ்வொன்றும் அப்படித்தான் நீக்குது. பிறக்கிற ஒவ்வொன்றும் எல்லாம் ஹோப்லெஸ் கேஸ். ஒரு ஜெனரேஷன் போகுது, அடுத்த ஜெனரேஷன் வருது, எல்லாமே ஒன்று மாறுதான். அப்பதான் சொல்றார், இவங்களை விட்டு வைத்தாலும் யாழ்லா இது மாதிரியான கெட்ட ஃபாஜிரேன் காஃபிரேன் தான் பெத்து பெத்து போடுவாங்க. ஆகவே இவங்களை வச்சு வேலில்லை, அழிச்சு போடு. இப்ப அதுக்கான நியாயங்கள் இப்ப சொல்றான். சரியா? இப்படி எத்தனையோ சந்ததிகளை யாரெல்லாம் நான் பார்த்து வந்தேன். எனக்கு என்னோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஈமான் கொண்டாள்கள். அவங்களை பாதுகாக்க என்னால் ஏலா. சூழல் அப்படி, குஃபர் சூழல், ஷிர்க் சூழல், தலைமைகளுடைய கெடுபிடி. இதனால யாழ்லா எனக்கு புதிதாக பிறக்கிற குழந்தைகளை கூட எனக்கு பயிற்றுவிக்க இயலாமை. இப்ப தாயிஃபு போய் ரசூல்லா தாயிஃப்லேருந்து திரும்பி வார நேரம், கடுமையா துன்புறுத்தப்பட்டு வார நேரம், மலக்குல் ஜிபால் வார வந்து, நீங்க உங்களுக்கு நடந்ததெல்லாம் அல்லாஹ் கேட்டான், பார்த்தான். இந்த 2 மலைகளை, தாயிஃபிக்கிற 2 மலைகளுக்கு இடையில நொறுக்கி இந்த சமூகத்தை அப்படியே அழிச்சு போடவா இந்த கேட்ட நேரம் ரசூல் என்ன சொன்னேன்? நான் அதை ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். அவங்களோட சந்ததிகள் இருந்தாவது அல்லாவுக்கு இணை வைக்காதவர்கள் உருவாகுவார்கள் என்று ரசூல்லா சொன்னார். சஹீஹ் புகாரியில் அந்த ஹதீஸுக்கு. இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இதுக்கு பிறகு வார சந்ததிகளும் இப்படித்தான் நீப்பாங்க. ஆகவே இவங்களை வச்சு வேலில்லை. இப்ப நான் ஒரு 4-5 விஷயம் இதை போட்டிக்கிறேன். சும்மா எங்களுக்கு என்ன வேலைந்து இருக்குது, அதுதான் முக்கியம். இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அந்த சூரா நூல் அல்லாஹ் ஒரு வசனத்துல சொன்னா, மிம்மா ஹத்தி ஆத்தி, அவர்களுடைய பாவங்களின் காரணமாக, ஒரு பாவம் அல்ல எத்தனையோ பாவம் நீக்கு. ஒரு சமூகத்துல நிறைய பாவங்கள் இருக்கிற நேரம். இப்ப இன்றைக்கு நம்பிக்கை கோட்பாட்டுல, அல்லாவுக்குரிய வழிபாட்டுல, கொடுக்கல் வாங்கல்ல, உறவுகள்ல, பண்பாடுகள்ல, எல்லாத்திலுமே வீழ்ச்சிக்கிற நேரம் ஒரு சீர்திருத்த பணியை செய்கிறதுக்கு ஒரு சாதாரண உழைப்பு போதும். கடுமையா இரவு பகல் பார்க்காம, மழை வெயில் பார்க்காம, சூடு குளிர் பார்க்காம, எனக்கு ஆஃப் டைம் ஃப்ரீ டைம் என்று பாராம, வீக்கெண்டு பார்க்காம, வெள்ளிக்கிழமை மட்டும் என்று பார்க்காம, ஒரு கடுமையா இரவு பகல் ஒரு ஓட்டம் ஓடினாத்தான் 25 வருஷத்துல ஒரு கொஞ்சமாவது மாற்றத்தை காணேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் வேலை செஞ்சு அல்லாஹ் இன்னும் ஒரு சூறால சொல்றான், வமா ஆமன பிஹி இல்லா கலீல். கொஞ்சம் பேர் தான் அவர் ஈமான் கொண்டார். எப்படி இருக்கும் அந்த மனுஷன் நிலைமை? சுப்ஹானல்லாஹ். 950 வருடங்கள் பிரச்சார பணி செஞ்சு ஒரு விரல் வெட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேரைத்தான் உருவாக்கினேன்னு சொன்னா அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ரசூலுல்லாவுக்கும் அன்றைக்கு இந்த சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் சொல்ல வர செய்தி என்னன்னா, நீங்க கடுமையாக உழைத்து ஓடி ஆடி வேலை செஞ்சாதான் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையாலும் காணியது. அது முதலாவது விஷயம். 2வது, இந்த வசனம் இது கடைசி வசனம், இது நாங்கள் முந்தி சொல்லல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை அழிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட அதுக்கான நியாயங்கள் எல்லாம் சமர்ப்பித்தார் இல்லையா?
சமர்ப்பித்துட்டு கடைசிக்கு அவர் சொல்றார், ரப்பி கஃபிர்லி. அந்த சமூகம் நான் எவ்வளவு உழைத்தும் எவ்வளவு அரும்பாடுபட்டும் அந்த சமூகம் அழிக்கப்பட தகுதியானவர்கள் என்று யா அல்லாஹ் இருந்தாலும் என்ற சைடாலே சில குறைகள் இருந்திருக்கே. மேல நபிமார்கள் குறைபாடு இல்லாத ஆட்கள். ஆகவே யா அல்லாஹ் ரப்பி கஃபிர்லி, என்ன நீ மன்னிப்பாயா, என்ன நீ மன்னி, ஏண்ட குறைகள் இருந்தா, ஏண்ட பலவீனங்கள். இதே மென்டாலிட்டி தான் நபிமார்கள் எல்லாருக்கும். உதாரணமா இது தாயிஃப்ல இந்த ரசூலுல்லா துன்புறுத்தப்பட்டு வார நேரம் கேட்ட துவா, அல்லாஹும்ம இலைக்க அஷ்குது ஃபகுவதி வகில்ல தஹீலதி வஹவானி அலன்னாஸ் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் என்னுடைய ஆற்றல் குறைவையும் என்னுடைய திறமை குறைவையும் நான் உன்னிடத்தில் முறையிடுகிறேன். யா அர்ஹமர் ராஹிமீன், கருணையாளர்கள் எல்லாம் கருணையாளன், நான் மனிதர்களுக்கு மத்தியில் மதிப்பிழந்து இருக்கிறேன். இடையில ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இல்லம் யகுன்பிக அலைய கலபுன் ஃபலா உபாலி. யா அல்லாஹ் நீ என் மீது கோபம் இல்லை என்றா நான் இந்த துன்பம் எல்லாம் பொருட்படுத்தவே மாட்டேன். இன்னமும் ரத்தம் செருப்போடு ஒட்டி கொண்டிருக்குது, கணுக்கால்கள்ல காயம் ரத்தம் வடிஞ்சு கொண்டிருக்குது. ரசூலுல்லாஹ் 7-8 கிலோமீட்டர் தாண்டி வந்துதான் அந்த ஷொக்குலேருந்து வெளியில வந்த. அப்படி வெளியில வந்து கேட்கிற துவா தான் இது. அவ்வளோ துன்புறுத்தப்பட்ட நிலையிலே சமூகத்துக்கு ஏசல்ல, யா அல்லாஹ் ஏண்ட பலவீனம் இது. இப்படி இந்த தன்னைத்தானே குறை காண்ற மனநிலை ஒரு அழைப்பாளன்ட்டு ஈக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள திருத்தேலா, அவரை திருத்த எத்தனை முறை கூப்பிட்ட ஈமான் விளையாட்டுக்கு இன்னும் ஆள் எடுக்கலான்னு, அதெல்லாம் ஒரு கதை அல்ல. ஏன் என்னால முடியாம இருக்குது, எந்த ஆற்றல் குறைவு என்ன, எந்த திறமை குறைவு என்ன, அல்லாஹ் என் மேல திருப்தி அடைகிறானா, இதுதான் இந்த நபிமார்கள் தான் மணல். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனக்காக கேட்டுட்டு வழிவாளி தைய. ரெண்டாவது, யாரெல்லாம் என்ற பெற்றோர்களுக்கும் அது துவா கேட்கிற ஒழுங்கு குர்ஆன் சொல்லித்தர. முதலாவது எங்களே கேட்கணும், அதுக்கு பிறகு தாய் தந்தைக்கு. வலிமன் தகல பைத்திய முஃமினன், அப்ப அவரோட கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டவங்க இந்திப்பாங்க, அவங்களுக்காக கேட்குறேன். ஏன்னா கீழ் உள்ளவங்க, என்னோட இருக்கிற சக ஊழியர்கள், அதுக்கு பிறகு எல்லாரும் வலில் முஃமினீன வல் முஃமினாத், மனித வரலாற்றில் இருக்கிற மூமின்கள் எல்லாருக்கும் துவா கேட்கும். அதுக்கு பிறகும் அவர் எந்த அளவு கவலையில் ஈந்திப்பார், வலா தசிது தாலிமீன இல்லா தபாரா, பிறகும் அவங்களுக்கு அழிச்ச சொல்லி திரும்பவும் துவா கேட்கிறார். அப்ப ரெண்டாவது, நாங்க எங்களை குறை காண்ற ஒரு மனநிலை வரும். மூணாவது விஷயம், முத்தர இஸ்லாமிய அழைப்புக்கு விடுக்கிற நேரம் முத்தரை நோக்கி உண்மையில இஸ்லாத்துக்கு வாரன்றது அவரை பாவ மன்னிப்பு நிலைக்கு கொண்டு வார். இந்த வசனங்களை பாருங்க. ஆரம்பத்தில் அவர் சொன்னார், யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். பிறகு வஇன்னி குல்லமா தஅவ்துஹும் லிதக்ஃபிர லஹும், அல்லாஹ்ட்ட முறையிட்ட நேரம், யா அல்லாஹ் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. திரும்பவும் ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள். ஏன் இது மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்புன்னு திரும்ப திரும்ப இந்த சூரா சொல்லு. இப்ப நாங்க இஸ்லாத்துக்கு ஒத்தரை கொண்டு வந்தா முதலாவது நாங்க என்ன சொல்றோம், அவரு தொழுகிறதுக்கு படிச்சு கொடுக்குற, அதே பிறகு சட்டங்களை சொல்ற, ரமலான் வந்தா நோன்பு பிடிக்கணும், அது சரி. ஆனா அவரை நான் இதுவரைக்கும் ஒரு பாவத்துல அறியாமையில மூழ்கியிருந்தேன், நான் அதுலேருந்து இன்னும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு நான் மீண்டு வாரேன் என்ற அந்த மன்னிப்பை நோக்கி ஒரு மனநிலை அவருக்கு கொடுக்கும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு மக்காவில் இருந்த ஒரு பிரமுகர் அவர் மௌத்தா போனோடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவர் முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா இருந்தால் அவர் மறுமையில் எப்படி இருப்பாரு. ரசூலுல்லாஹ் அதுக்கு பதில் சொன்ன எப்படின்னா, ஆயிஷா, அவர் ஒரு நாளேல தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கலையே கையை தூக்கி. ரசூலுல்லாஹ் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலன்றது சொல்லல, அதை இன்னும் ஒரு வார்த்தையில சொன்னாங்க. அவர் கைகளை தூக்கி ஒரு நாளையில யா அல்லாஹ் நீ என்ன மன்னிப்பாயாகன்னு சொல்லல.
அப்ப இஸ்லாத்துக்கு வார ஒருவரும் சரி, முஸ்லிம் சமூகத்துல இஸ்லாத்தோட சிந்தனை இல்லாம இருந்துட்டு வார ஒருவரும் சரி, அவரை இந்த மன்னிப்பை நோக்கிய மனநிலைக்கு கொண்டு வாரது இஸ்லாமிய அழைப்பிட ஒரு மிக முக்கியமான விஷயம். இது எங்களுக்கு விளங்கு. அடுத்த முக்கியமான ஒன்றுதான் இதன் பாஷை பாருங்க. இஸ்லாமிய தூதை பின்பற்றினால் உலக நலன்களையும் அனுபவிக்கலாம் என்பதை உணர்த்த வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்று மட்டும் சொல்லல, உலகத்துல கிடைக்கிற எத்தனையோ அருள்களை லாபங்களை சொன்னார். அது மனிதண்ட இயல்பு. இப்ப எல்லாம் கொஞ்சம் பேரு தான் வருவாங்க, அல்லாஹ் என்ன மன்னிப்பான், என் மௌத்தானத்துக்கு பிறகு சுவர்க்கம் கிடைக்கும் என்று. பெரிய ஒரு தொகை இருக்குது. உங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? சுவர்க்கம் ஐஸ்வர்யா கண்ணுக்கு எட்டாத ஒரு விஷயம் தானே. இப்ப குர்ஆன் இருக்கு. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுதான் இது. இப்ப வேற சூறாக்கள்லயும் குர்ஆன் இதை சொல்லி, வலவ் அன்னஹும் அகாமுத் தௌராத்த வல் இன்ஜீல வமா உன்ஸில இலைஹிம் மிர் ரப்பிஹிம் லஅகலு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம். அல்லாஹ் சொல்ற, அவங்க தௌராத்தையும் இன்ஜீலையும் அல்லாஹ் இறக்கியத்தையும் நிலைநாட்டி இருந்தா, அக்காமு நிலைநாட்டிருந்தா வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவங்க புசித்திருப்பாங்க அருள்கள். இது இன்னும் ஒரு நபி சொன்னது. வலவ் அல்லாஹ் சொல்றது, வலவ் அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகு லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு அந்த ஊர்ல இருந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சு நடந்திருந்தா வானத்திலே பூமியை பரக்கத்து வாசல்களை நாங்க திறந்து விடுவோம். இது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்துக்கு சொன்னது. வயாக்கம் இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. அதே வசனம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே செய்தி. அதோட இன்னும் ஒன்று சொல்றார், அவங்களோட சமூகத்துக்கு தேவையானது. வயஸித்கும் குவத்தன் இலா குவத்திக்கும். அவங்க மிச்சம் பலசாலிகளா இருந்தாங்க, அவங்கள மிகைக்கிற ஆள் யாரும் வரப்படாதுன்னு தான் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், சரி நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு என்ன ஏற்றுக்கொண்டா, என்ன வணங்கி வழிபட்டா அவங்களுக்கு அந்த வலிமையை நான் இன்னும் அதிகமாக்குவேன். இது ரசூலுல்லாஹி சமூக குறைஷிகளை சொன்னது. உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது உதாரணமா, இது மனித இயல்பு. உலகத்திலேயும் எனக்கு என்ன கிடைச்சும் என்று இப்ப சும்மா சொல்லுவேன். உதாரணத்துக்கு நாசின் கணக்கில் இன்றைக்கு வாரவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா ஒரு சப்மரீன் தரப்படும். இந்த க்ரௌட் இன்றைக்கு டபுள் ஆகிக்கும் இல்லையா? அது அது மனித இயல்பு. இப்ப உதாரணமா சொல்லுவோமே, இந்த நாட்டுல இஸ்லாமிக் பேங்க் இருக்கு, மற்ற பேங்க்ல இப்ப இஸ்லாமிக் லீசிங் யூனிட் எல்லாம் இது எத்தனையோ. எங்கள்ட ஒருத்தருக்கு எங்களோட நாட்டிலேயே ஒரு டிவி சேனல்ல அல்லது ஒரு நல்ல ப்ரொஃபைல்ல உள்ள ஒருவர் போய் கொஞ்சம் எடுபடக்கூடிய அரச மட்டத்துல போய் இந்த இஸ்லாமிய வங்கி முறை இந்த நாட்டுல நீங்க நிலைநாட்டினா ஸ்ரீலங்காவோட பொருளாதாரம் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு இத்தனை வருஷத்துல உயரும் என்று சொல்லேலும். அப்படி ஆட்கள் நிற்கிறாங்க எங்க நாட்டுல. வார வேணும் ஏசிட்டு போறாங்க, அங்க ரேட் குறைவைக்கு. எங்கட சமூகத்துக்கே நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எங்கட சமூகத்துக்கே கவர்ச்சியா காட்ட எங்களுக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல அவங்கட அங்க அந்த இருந்த சூழலுக்கு உலகத்திலே உங்களுக்கு இதுகள் கிடைக்கும். இப்ப ஹாலித் இப்னு வலீத், மற்றது அம்ர் இப்னுல் ஆஸ், இந்த ரெண்டு பேரும் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உதைபியாவுக்கும் பிறகு என்ன காரணம் என்று அவங்க தொலை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மனிதர் எதை உலகத்துல சாதிக்க போறார். ஒருத்தர் மிலிட்டரி கமாண்டர், மற்றவர் பொலிட்டீஷியன். இந்த ரெண்டு பேரும் பார்த்து இராணுவ கண்ணோட்டத்தில் ஒருத்தர் பார்த்தார், இன்னும் ஒருத்தர் பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்துல பார்த்தார். இவர் எதை சாதிக்க போறார். ஹைபர் முஸ்லிம்களோட கைக்கு வந்தோடனே சரி விஷயம் முடிஞ்சு. இதுக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசை கேளாது, நாங்க போய் இவரோட சேர்ந்து கொள்வோம்.
2 பேரும் ஒன்றாத்தான் போனாங்க. இப்படி மனிதர்கள் எல்லா காலத்திலும் மீக்கிறாங்க. உலகத்துல இவர் என்ன சாதிக்கிறார், இவருடைய தூதாளர் உலகத்தில் என்னத்தையே சாதிக்கிறார். அப்ப அதை காட்டுறது, அதை கவர்ச்சியா முஸ்லிம் அல்லாத சமூகத்துக்கு காட்டுறது ஆக முக்கியமான இன்னொரு விஷயம். அடுத்தது இதுல சரியான இன்ட்ரெஸ்டிங் எங்களுக்கு இந்த சூறாவில், இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்ப வாழ்ந்த, யாருக்கு அடுத்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த வந்த நபி. அவருக்கு இன்னும் ஒரு பேருக்கு ஆதம் அத்தானி, 2வது ஆதம். இப்ப அவர் வாழ்ந்த காலம் மனித சமூகத்துல மிச்சம் ஆரம்ப கட்ட காலம். ஸ்கூல் ஒன்றும் இல்லை. ஆனா அவர் பேசுகிற ஸ்டாண்டர்டை பார்த்தா விளங்குதா? மனிதன் வளர்ச்சி கட்டங்கள், ஒரு கருவறையில் ஒரு குழந்தை எப்படி உருவாகுது. இப்ப சூரியனை அவர் சொல்ற நேரம் விளக்கு என்றார், சந்திரனுக்கு அவர் ஒளி என்றார், 7 வானங்கள் என்றார். இப்ப இது ஒவ்வொன்றுக்கும் விஞ்ஞான விளக்கம். சந்திரனை அவர் ஏன் விளக்குன்னு சொல்லல, சூரியனை விளக்குன்னு சொல்ற, சூரியன் விளக்குன்னா அதுல இந்த ஒளியும் வரும், சூடும் வரும், வெப்பமும் வரும். பூமிக்கு அவ்வளவு வெப்பம் வர சூரியன். சந்திரன்ல இருந்து அப்படி இல்லை, சந்திரன்ல கூழ் தானே. அது மாதிரி இந்த குழந்தையோட வளர்ச்சி கட்டங்கள் உங்களோட கட்டமாக படைத்தான் என்றெல்லாம் அவர் பேசிக்கிற ஸ்டாண்டர்டை பார்த்தா, அன்றைக்கு நாங்க இன்றைக்கு அறிவு வளர்ந்து வெடிச்சு பறக்குது. நாங்க இன்றைக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல பேசணும் என்றதை எங்களுக்கு அதை எடுத்து காட்டு. அது ஒரு விஷயம். அடுத்தது சமூக தீமைகள். சமூகத்தில் இருக்கிற தீமைகள் நீண்ட காலத்துக்கு இருக்கிற நேரம். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷமே? 950 வருடங்கள் ஷிர்க் சூழல் பரவி இருந்துச்சு. அவர் சொன்னார, இந்த சிலைகள், விக்கிரகங்கள், வத்து, சுவா, யவுஸ், யவுக், நஸ்ர், இந்த 5 விக்கிரகங்களும் ரசூல் காலத்திலே மீன். இந்த 5க்கும் 5 கோயில்களும் கட்டினார். இந்த 5 விக்கிரகங்களை 5 கோத்திரங்கள் வணங்கி கொண்டு. உதாரணமா வத்து என்ற கோத்திரத்தை, ஹுசா கோத்திரம் இந்த தெய்வத்தை, விக்கிரகத்தை, வத்து என்ற விக்கிரகத்தை ஹுசா கோத்திரம் அவங்களோட தெய்வமா எடுத்துக்கொண்டு. இப்ப யவுஸ் என்றத இன்னும் ஒரு கோத்திரம், அவர் ஒருத்தர் பேர் வைப்பா. இப்ப உங்களோட பேர் என்ன, நீங்க அப்துல்லான்ற மாதிரி அவர் சொல்வார், என்ன அப்து யவுஸ், யவுஸ்ட அடிமை, அவர் பெருமையா சொல்லுவார். வரலாற்றுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சமூகம் வாழ்ந்த காலம் என்ன? இப்ப கிட்டத்துல தானே 1500 வருஷம். 2 தொங்கல். அந்த தீமை எப்படி நூற்றாண்டுகளுக்கு, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு எப்படி தீமை பரவி கொண்டு வருகிறது. அப்ப இன்றைக்கு மீக்கிற சமூக தீமைகள் லிஸ்ட் பண்ண தேவையில்லை. இன்றைக்கு இருக்கிற சமூக தீமைகள் இன்றைக்கு களையப்படுறதுக்கு ஓரளவாவது நாங்க முயற்சிகள் எடுக்கலண்டா அது எவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு நீடிக்கும்ன்றது அல்லாஹ் தான் வெளிச்சு. இதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்பின விஷயங்கள். உங்களோட ஏதாவது அவதானங்கள் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு இந்த 5 நிமிஷம். இப்போ அதில் அவரே சொன்னார் ஒரு விஷயம், பிடிவாதமாக இருக்கிறாங்க. இப்போ அதுதான் காரணமாக இந்திக்கும். இப்போ சூரா ஹூத்ல இப்போ அவர் கூப்பிட்டுதானே, இன்னமும் மின்னாகலி மூழ்கடிக்கப்பட்டனால இப்போ வெள்ளம் வார நேரம் மகனை கூப்பிட்டு அவர் பாசத்துல. அப்போ அவர் என்ன சொல்றாங்க, நான் இதை மலைக்கு மேல் ஏறிக்கொள்றேன். அதுலேயும் எங்களுக்கு விளங்குது, அதுலேயும் அவருடைய பிடிவாதம் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட மனைவி அவருக்கு குடும்ப வாழ்க்கையில துரோகம் செய்யல, தூதுத்துவ பணிக்குத்தான் துரோகம் செய்ய. அதுவும் நீங்க சொன்னதுனால அது அவருக்கு இன்னும் எவ்வளவு கவலையை கூட்டிக்கும். அது அந்த சொந்த மகனும் இல்லை, மனைவியும் இல்லை போதாமைக்கு. அதுக்கு
அவரே அவரே அவருடைய பிடிவாதம் தான் அது காரணம். வழிகாட்டல் கிடைச்சாமை கேளது. இப்ப சமூகத்தை பத்தி 950 வருடங்கள் ராவு பாலா ஓடினவர் தன்னை மனைவியும் மகனையும் கவனிக்கா மீந்திப்பாரா ஒரு நபி? நான் எதிர்பார்க்கிற இப்ப இதை உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவாங்க, கொஞ்சம் நாளைக்கு சுபக்கு கொஞ்சம் யோசிங்க இத விஷயங்களை சிந்தனைக்கு எடுத்து. அல்லாஹ் ஏன் இதை எங்களுக்கு சொல்லிக்கிறேன்டா, நான் இதுலேருந்து ஏதாவது எனக்கு எடுத்துக்கொள்ளும். எனக்கு நான் இந்த பணியில இன்றைக்கு பின்வாங்கியிருந்தா, நான் இன்றைக்கு 2 மணித்தியாலங்கள் வேலை செய்கிறேன்டா, அதை ஒரு 6 மணித்தியாலமா நான் கூட்டோம் இல்லையா? அப்படி ஒரு பாடத்தை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். சரி, நாங்கள் இதை முடிச்சுக்கொள்வோம் அதோடு. இதுதான்.